ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் இன் பைத்தான் இதை பற்றி பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபுல் இண்டிவிஜுவல் டேட்டா டைப் வந்து போட்டிருக்கோம். இண்டிவிஜுவல் டேட்டா டைப்பில் என்னென்ன இருக்குது எல்லாமே அதில் போட்டிருக்கோம். ஆல்ரெடி அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ரிங் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர். த கேரக்டர் கேன் பி ஆல்ஃபபெட், நம்பர்ஸ் or any other special characters enclosed between single quotes, double quotes or triple quotes. ஸ்ட்ரிங்னா ஒரு கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் லைக் ஆல்ஃபபெட்ஸ் A to Z, நம்பர் 0 to 9 அண்டு எனி ஸ்பெஷல் சிம்பிள். இது எல்லாமே நம்ம வந்து ஒரு கோட்ஸ் சிங்கிள் கோட்குள்ளே இல்லை டபுள் கோட்குள்ளே இல்லை ட்ரிபிள் கோட்குள்ளே பண்ணால் அது ஸ்ட்ரிங்கு. இப்போது நம்ம சிங்கிள் கோட்டையும் டபுள் கோட்டையும் வந்து நார்மல் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம். ட்ரிபிள் கோட்ஸை வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரிங்குன்னு சொல்லுவோம், ஏன்னா அது வந்து டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கு. ஸோ நம்ம சின்டெக்ஸ் பார்ப்போம். வாங்க. சின்டெக்ஸ் வந்து வேர் ஈக்குவல் டு சிங்கிள் கோட் ஆஃப் ஆர் டபுள் கோட்டு ஆர் ட்ரிபிள் கோட் கூட நீங்கள் போடலாம். ஸோ வேர் ஈக்குவல் டு சிங்கிள் கோட் ஆஃப் வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3 டில் வேல்யூ n நம்ம எத்தனை வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போது ஸ்ட்ரிங்கோட ரெப்ரசன்டேஷன் என்னென்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ரிங் str இதான் ரெப்ரசன்டேஷன். அந்த டிஃபால்ட் வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங் வந்து சிங்கிள் கோட்ஸ். அண்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்ட்ரிங் v1 equal to single quote of A, B, C, D. v2 equal to single quote of 1, 2, 3, 4. அண்ட் v3 நம்ம வந்து ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்ட்ரிங்கில் வந்து மொத்தமாக ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்கோம், லைக் டாலர் சிம்பிள், அட் சிம்பிள், ஆஷ் அண்ட் சிம்பிள். அப்புறமா v4 வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு வேல்யூ என்னென்னா சிங்கிள் கோட் ஆஃப் A, B, C at 1, 2, 3. இது வந்து மிக்ஸ்டு கேரக்டர்ஸ், லைக் நம்பரும் இருக்குது, ஆல்ஃபபெட்டும் இருக்குது, ஸ்பெஷல் சிம்பிளும் இருக்குது. நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் கொடுக்கும்போது சிங்கிள் கோட்குள்ளே கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே நம்ம வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணும் பைத்தான். ஸோ நம்ம இப்போ வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் பார்ப்போம். இப்போது நான் ஒரு வேரியபிள் ஏன்னு க்ரியேட் பண்ணேன். ஏக்கு வந்து நான் ஹாப்பின்ட்டு வந்து சிங்கிள் கோட்டில் கொடுக்குறேன். ஹாப்பி கொடுத்துட்ட பிறகு இப்போ வந்து நான் வேல்யூஸ் வந்து ஏ கூட அசைன் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து ஏவை கால் பண்ணுறேன், ஹாப்பி. இப்போ சிங்கிள் கோட்டில் ஹாப்பி வருது, இது ஸ்ட்ரிங்கு. இப்போ நம்ம இதுக்கு டைப் ஃபங்க்ஷன் பார்ப்போம். டைப் ஆஃப் ஏ. டைப்புன்றது வந்து ஒரு இன்பில் ஃபங்க்ஷன். இது வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப்பு, என்ன டேட்டா டைப் அது என்ன அந்த வேல்யூ என்ன டேட்டா டைப் அதுன்னு காட்டும். அதுக்கு தான் வந்து இந்த டைப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு இன்பில் ஃபங்க்ஷன், நம்ம எதுவும் சேஞ்ச்லாம் பண்ண முடியாது, ஆக்சஸ் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ நம்ம டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் கொடுத்தா இது ஸ்ட்ரிங்குன்னு காட்டும். ஸோ நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் ஆஃப் சேடு. இப்படி கொடுத்தா இதுவும் ஆக்சஸ் ஆகும். பிஏ கால் பண்ணால் சேடுன்னு வரும் சிங்கிள் கோட்ஸில். ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சி ஈக்குவல் டு டபுள் கோட்ஸு ஹாய். நான் இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன், 2 சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன், பாய். இப்படி கொடுத்தாலும் இது ஆக்சஸ் ஆகும், அக்செப்ட் பண்ணும். கால் பண்ணால் ஹாய் பாய்னு வரும். இப்போ நான் வந்து டபுள் கோட்ஸில் அவுட்டர் கோட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து இன்னர் கோட்ஸில் சிங்கிள் கோட் இருக்கிறது வந்து அது வந்து ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணும். சிங்கிள் கோட் ஒரு கேரக்டர், ஸ்பேஸ் ஒரு கேரக்டர், பாய் ஒரு கேரக்டர், பி ஒரு கேரக்டர், ஒய் ஒரு கேரக்டர், யூ ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணும். எல்லாமே ஒரு கேரக்டராக கன்சிடர் பண்ணும். ஏன்னா நான் வந்து அவுட்டர் கோட்ஸை வந்து டபுள் கோட்ஸில் என்க்ளோஸ் பண்ணியிருக்கேன் எல்லா ஸ்ட்ரிங்கையும். ஸோ இப்போ நம்ம இதில் வந்து லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். லென்த்துன்றது வந்து ஒரு இன்பில் ஃபங்க்ஷன். இது வந்து ஒரு இன்பில் ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகும்னா, நம்ம நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் லைக் நம்பர் ஆஃப் கேரக்டர் இன் ஸ்ட்ரிங் அதை ஃபைன் பண்ணி தான் லென்த் யூஸ் ஆகும். இப்போ நான் வந்து சி கொடுக்குறேன், சி கொடுக்கணும், ஏ கொடுப்போம். ஏ கொடுத்து நம்ம லென்த் ஃபைன் பண்ணுவோம். லென்னு 5 வரும். ஏன் இது என் லென்னுன்னு 5 வருதுன்னா, நான் ஆல்ரெடி ஏ வந்து ஹாப்பின்னு அசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் ஹாப்பின்னு அசைன் பண்ணியிருக்கேன். ஹாப்பிக்கு இருக்கிறது HAPPY, ஹாப்பி. அந்த 5 தான் அது காட்டுதாங்க. லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் தான் இங்கே வந்து அவுட்புட்டாக வரும். ஸோ நம்ம வந்து இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். லென் ஆஃப் சி. இப்போ லென் ஆஃப் சினா நான் வந்து சிக்கு என்ன அசைன் பண்ணியிருக்கேன், டபுள் கோட்ஸ் ஆஃப் HAI, சிங்கிள் கோட் அண்ட் பாய் BY அவ்வளோ தான் அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட லென்த்து பார்ப்பேன் என்னன்ட்டு 8. இப்போ ஏன் இது 8 காட்டுதுன்னா, இதில் வந்து நம்ம கோட்குள்ளே டபுள் கோட்ஸ்குள்ளே HAIன்ட்டு கொடுத்துருக்கோம் 3 கேரக்டர். இதில் வந்து சிங்கிள் கோட் ஒரு கேரக்டர், இன்னொரு சிங்கிள் கோட் ஒரு கேரக்டர்,
அப்புறமா BYE 3 கேரக்டர். இதில் வந்து டோட்டல் HAI 3 கேரக்டர், இதில் 2 கேரக்டர், இதில் ஒரு 3 கேரக்டர், டோட்டல் 8 கேரக்டர். அதில் தான் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் 8 கேரக்டர்னு காட்டுது. இதுதான் நம்மளோட லென்த்தோட யூஸு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். D = சிங்கிள் கோட் MN இன்னொரு சிங்கிள் கோட் QP இந்த மாதிரி எதனா கொடுத்துட்டு இன்னொரு சிங்கிள் கோட் கொடுக்குறேன். இப்போ நான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணேன்னா என்ன அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? இது வந்து எரர் காட்டும், சின்டாக்ஸ் எரர். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஆல்ரெடி நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த ஸ்ட்ரிங்கை நம்ம ஓப்பன் பண்ணவும் இல்லை, எதுவுமே பண்ணல. ஏன்னா இது வந்து ஒரு ராங் சின்டாக்ஸ். நம்ம இந்த மாதிரி எதுவுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. இது ஸ்ட்ரிங்காகவும் ஸ்டோர் பண்ணாது பைத்தான். இந்த இடத்துல இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஸ்ட்ரிங் வேணும், இப்படி தான் வேணும் ஸ்ட்ரிங்குனா நம்ம வந்து இதுக்கு ஒரு இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன பண்ணோன்னா, நம்ம Fன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிட்டு டபுள் கோட்ஸில் வச்சுட்டு MN சிங்கிள் கோட் QP இப்போ டபுள் கோட்ஸில் எனேபிள் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணிக்கும். நம்ம கால் பண்ணாலும் ஸ்ட்ரிங்கை கால் பண்ணாலும் அவுட்புட் தரும். இதுதான் இதோட ஒர்க்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போங்க. ஸோ E = சிங்கிள் கோட்ஸ் ஆஃப் MN ஸ்பேஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆஃப் PQ இப்படி கொடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணால் இது ஆக்சஸ் பண்ணும். பைத்தான் வந்து நம்மளோட வேரியபிள் அண்ட் வேல்யூவை அக்செப்ட் பண்ணும். ஸோ நம்ம இப்போ அதை கால் பண்ணுவோம். ஈயை கால் பண்ணால் நான் இங்கே வந்து என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டு வேல்யூவை ஒரு சிங்கிள் கோட்லேயும் இன்னொரு 2 வேல்யூவை இன்னொரு சிங்கிள் கோட்லேயும் இன்பிட்வீன் ஸ்பேஸில் கொடுத்துருக்கேன். இப்படி பண்ணால் பைத்தான் என்ன அக்செப்ட் பண்ணுன்னா இதை வந்து கன்கானிடேட் பண்ணி தான் நமக்கு வந்து சிங்கிள் கோட்டில் வேல்யூ காட்டும், டோட்டல் வேல்யூவை. இப்போ நம்ம இதுக்கும் லென்த் ஃபங்க்ஷன் செக் பண்ணால் லென் ஆஃப் செக் பண்ணால் நம்மளுக்கு வந்து 4 தான் காட்டும். ஏன்னா அது ரெண்டுமே கன்கார்டினேட் ஆகிடுச்சு. அது 2 ஸ்ட்ரிங்காக இருந்தது ஒரு ஸ்ட்ரிங் ஆகிடுச்சு. ஏன்னா நம்ம அது அசைன் பண்ணது ஒரு வேல்யூ ஒரு வேரியபிள் கூட தான் அசைன் பண்ணுறோம். ஸோ கன்கார்டினேட் ஆகிடும். இவ்வளோ நான் ஸ்ட்ரிங்குனா என்னன்னு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை வச்சு நான் ஒரு சின்ன டாஸ்க் கொடுக்குறேன். இப்போ டாஸ்க் என்னென்னா, நான் வந்து ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கான ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன், ஹலோ வெல்கம் டு பைத்தான்ட்டு. இது வந்து லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இங்கே ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்கு, நீங்கள் கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த பிளேலிஸ்ட்டில் வந்து நாங்கள் வந்து பைத்தான் பேசிக்ஸ்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் 1 by 1 வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு வந்து பைத்தான் லேர்ன் பண்ணணுன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் கிடைக்கும். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.